வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் பகுதியில் இன்றைக்கு ஆத்திச்சூடி 5வது அடி. உடையது விளம்பேல். தன்னிடம் உள்ள சிறப்புகள் அல்லது உடைமைகளைப் பற்றி தற்பெருமை பேசக்கூடாது என்பதாகும். இது ஆத்திச்சூடியின் ஒரு பாடம் ஆகும். தன்னிடம் உள்ளதை தற்பெருமை பேசக்கூடாது. எந்த பிற நலங்களுக்கும் அடங்காத சிறப்பு சொல் வன்மைக்கு உண்டு. நல்லவையும் தீயவையும் நமது பேச்சால் வரும். எனவே பேசும் பேச்சின் பின் விளைவுகளை உணர்ந்து பேசுதல் நல்லது. நுட்பமான அறிவுடையவர்கள் மறந்தும் அறிவற்ற சொற்களை பேச மாட்டார்கள். நமது வலிமையை தற்பெருமை பேச்சால் வெளிப்படுத்தினால் நாம் செய்ய இருக்கும் செயலுக்கு கேடு வரும். அத்துடன் அருமையான அந்த பொருளின் மதிப்பும் தன்மையும் குறைந்துவிடும். இதை விளக்க இராமாயணத்திலிருந்து ஒரு சிறு கதை. ராவணன் சீதையை தூக்கிச் செல்லும் பொழுது துக்கம் தாழாமல் சீதை வாய்விட்டு கதறி அழுதாள். சீதையின் அழுகுரலை கேட்ட ஜடாயு என்னும் கழுகரசன் அதிவேகமாக பறந்து வந்து ராவணனை எதிர்த்து போர் செய்தார். வெகு நேரம் அவர்கள் இருவரும் வெற்றி தோல்வி இல்லாமல் சண்டையிட்டார்கள். ராவணன் ஜடாயுவை வஞ்சனையாக கொல்ல நினைத்து ஜடாயுவிடம், உன் உயிர்நிலை எங்கே இருக்கிறது என்று கேட்டான். ஜடாயு சத்தியவான், ஆதலால் பொய் சொல்லக்கூடாது என்று ராவணன் கேட்டதும் தன் உயிர்நிலை தன் இறகில் இருப்பதாக உண்மையை சொன்னார். பிறகு ராவணனுடைய உயிர்நிலை எங்கே இருக்கிறது என கேட்ட ஜடாயுவிடம் ராவணன் தன் உயிர்நிலை தன் கால் கட்டை விரலில் இருக்கிறது என்று பொய்யை சொன்னான். உடனே ஜடாயு ராவணனின் கால் கட்டை விரலை வெட்டினார். அதே சமயத்தில் ராவணன் ஜடாயுவின் இறகுகளை வெட்டி எறிந்தான். தன் உயிர்நிலை வெட்டப்பட்டதால் ஜடாயு துடிதுடித்து கீழே விழுந்து மாண்டார். ராவணனோ ஒரு தீங்கும் இல்லாமல் வெற்றி பெற்று சீதையை தூக்கிச் சென்று விட்டான். தன் அருமையான உயிர்நிலையை எதிரியான ராவணனிடம் வெளிப்படுத்தியதால் நல்லவர் ஜடாயு தன் உயிரை இழக்கும்படி நேர்ந்தது. ஆகவே உடையது விளம்பேல். அடுத்து ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு ஆலமரத்தில் ஆலன் வேலன் என்று 2 கிளிகள் வசித்து வருகின்றன. ஒரு நாள் இந்த ஆலன் கிளி இரை தேடச் சென்ற இடத்தில் வேடன் ஒருவன் அதனோட ரெக்கையில் பலமாக கல்லெறிந்து விட்டார். ஆனால் ஆலன் கிளி வேடர் பிடியிலிருந்து தப்பித்து தன் இருப்பிடத்துக்கு வந்து விட்டது. அதனால் ரெக்கையை விரித்து பறக்க முடியவில்லை. உடனே வேலன் கிளி ஆலன் கிளியால் இரை தேட போக முடியவில்லை என்று அறிந்ததும், நண்பனே, நீ இரை தேட செல்ல வேண்டாம், இந்த மரத்தில் அமர்ந்தபடியே ஓய்வெடுத்துக்கொள், நான் சென்று உனக்கு தேவையான பழங்களை பறித்து வருகிறேன் என்று கூறியபடி மரத்தை விட்டு பறந்து சென்று அருகில் இருந்த பழத்தோட்டத்திற்கு சென்றது. ஆலன் கிளிக்கும் தனக்கும் தேவையான பழங்களை பறித்த வேலன் கிளி தனது இருப்பிடத்திற்கு வருகின்ற பாதையில் ஒரு குயிலை சந்தித்தது. கிளியின் அலகில் பழங்கள் இருப்பதை கண்ட குயில், கிளியக்கா கிளியக்கா, நான் பழம் சாப்பிட்டு ரொம்ப நாட்கள் ஆகின்றன, எனக்கும் ஒரு பழம் தருகின்றீர்களா என்று அன்போடு கேட்டது. உடனே கிளியும் குயிலுக்கு பழத்தை கொடுத்தது. அந்த பழத்தை சாப்பிட்ட குயில், கிளியக்கா, பழம் மிகவும் ருசியாக இருக்கின்றதே, இந்த பழத்தை எங்கிருந்து பறித்தீர்கள் என்று பணிவோடு கேட்டது. கிளி தான் பழம் பறித்து வரும் இடத்தை பற்றி இதுவரையிலும் யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை. இப்போது இந்த குயில் கேட்பதாக அதனை தெரியப்படுத்தலாம் என்று முடிவு செய்தது. உடனே குயிலை பார்த்து, குயிலே, இந்த பாதையின் வழியாக சற்று தூரம் பறந்து சென்றால் ஒரு பழத்தோட்டம் தென்படும். அந்த பழத்தோட்டத்தில் இருந்துதான் நான் பழங்களை பறித்து வருகிறேன் என்று கூறியது. உடனே குயில் அங்கிருந்து வேகமாக பழத்தோட்டத்தை நோக்கி பறந்து செல்லும் வழியில் இளைப்பாற வேண்டி ஒரு மரத்தில் அமர்ந்தது. அப்போது மரத்தில் இருந்த அணில் குயிலை சந்தித்தது. அணில் குயிலிடம் நலம் விசாரித்தது. குயில் அணிலிடம், இப்போது அருகே இருக்கும் பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை சாப்பிட செல்கிறேன் என்று சொன்னது. அதை கேட்ட அணில் ஆச்சரியமானது. இங்கே பழத்தோட்டம் இருக்கின்றதா? இதுவரையிலும் எனக்கு தெரியாதே என்று வியப்போடு கூறியது. உடனே குயில், அணில் தம்பி, எனக்கும் கிளியக்கா சொல்லித்தான் தெரியும் என்றது. உடனே அணில் குயிலிடம், நீங்கள் முதலில் செல்லுங்கள், பின்பு நான் எனது நண்பர்களை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று கூறியது.
குயில் வேகமாக பழத்தோட்டத்திற்கு சென்றது. சிறிது நேரத்தில் அணில் மற்ற அணில்களையும் அழைத்து கொண்டு சென்றது. அணில்கள் எல்லாம் பழத்தோட்டத்தில் புகுந்து பழங்களை எல்லாம் கடித்து குதறி சின்னாபின்னமாக்கின. அப்போது அங்கு வந்த பழத்தோட்டக்காரர் அணில்களின் செய்கையினை பார்த்து ஆத்திரம் கொண்டார். இனிமேலும் நாம் சும்மா இருந்தால் பழங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாமல் ஆகிவிடும் என்று நினைத்து அடுத்த நாளே பழங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக கம்பி வலையினை அடைத்து மூடி மறைத்து விட்டார். பழங்களை பறிக்க மறுநாள் வந்த கிளி அதிர்ச்சி அடைந்தது. அப்போது குயில் கிளியிடம், நான் தான் அணிலிடம் பழங்கள் இருக்கும் தோட்டத்தை பற்றி சொன்னேன். அணில்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து பழத்தோட்டத்தை சின்னாபின்னம் ஆக்கிவிட்டன என்று கூறியது. இதனை கேட்ட கிளி மனம் வருந்தியது. இதுவரையிலும் யாரிடமும் ரகசியத்தை சொல்லாமல் இருந்த நான் குயிலிடம் சொன்னதால் இப்போது பழங்கள் கிடைக்காமல் இரை தேட வேறு பழ மரத்திற்கு செல்ல வேண்டி இருந்ததை நினைத்து கிளி மிகவும் வருந்தியது. ஆகவே பிறருக்கு பாதிப்பு ஏற்படும் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது என்பதை இந்த கதை நமக்கு விளக்குகிறது. இந்த காரணங்களினால்தான் நமது பெரியோர்கள் உயர்ந்த சிந்தனைகளை பெற தகுதியானவர்களுக்கு மட்டுமே புரிந்து கொள்ளும் வண்ணம் எழுதி வைத்துள்ளனர். மீண்டும் ஆத்திச்சூடி வரி உடையது விளம்பேல். எங்கள் சேனலை தினமும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறளும் ஆத்திச்சூடி அடியும் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஆத்திச்சூடி வரி உடையது விளம்பேல். தன்னிடம் உள்ள சிறப்புகள் அல்லது உடைமைகளை பற்றி தற்பெருமை பேசக்கூடாது. நன்றி.